ஐயா உங்க பேரு? உன் பேர் சொல்லு. ரவி. நீங்க எத்தனை வருஷமா மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க? இப்ப இந்த வேலை என்னதுக்காக கேக்குறீங்க? புக் பைண்டிங்ல கேட்டு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? நீங்க எத்தனை நாளா போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க? 5 நாளா வந்து எப்படி இங்கேயே உட்காந்துருக்கீங்களா? வந்துட்டு போறீங்களா? வந்துட்டு எங்க போறீங்க? கிளாம்பாக்கங்க. யார் விட்டுறாங்க? காவல்துறை உங்களை கூட்டிட்டு போறாங்களா? ராஜ்குமார் செல்ல பணமும் தந்து போச்சு. பஸ் ஸ்டாண்ட்ல வீட்டுக்கு பணமும் 15,000 ரூபாய் போனு ரொக்கமும் ஒரு 3,000 ரூபாய் ரொக்கமும் எடுத்துட்டு போயிட்டாங்க. பணம் எவ்வளவு சொல்றீங்க? 3,000 ரூபாய் பணம் யாருது? மாற்றுத்திறனாளிகள் தான். என் பிரதர் தான் எடுத்துட்டு போயிட்டாங்க. இது காவல்துறை கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. கோயம்பேடு காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க வந்து நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்துட்டு மொபைல் மட்டும் எங்களால கண்டுபிடிச்சு தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி எங்களுக்கு காவல்துறை உங்ககிட்ட மென்மையா தானே நடந்துக்கிறாங்க. ஆனா வந்து சொல்லுங்கய்யா. காவல்துறை என்ன பண்றாங்கன்னா சில நேரங்கள்ல வந்து நம்ம சொல்றது இடத்துல எல்லாமே அவங்க கூட வேற இடத்துல விட்டுறாங்க. வேற இடத்துலயா? முன்னாடி கூட எங்களை கூட சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல விட சொன்னது. நீங்க மொத்தம் எத்தனை பேர் இந்த போராட்டத்துல கலந்து? 40 பேர். 40 பேரும் வந்து கண் பார்வையற்றவர்களா? கண் பார்வையற்றவர்களை இடம் தெரியாம பேருந்துல இறக்கி விட்டுறாங்க. மேடம் அதாவது ஏத்தும் போது என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஒரு இடத்த சொல்றோம், சென்ட்ரல் ரயில் நிலையத்தை கொண்டு விடுங்க, எங்களுக்கு அங்க ஈஸியா இருக்கும் சொன்னாங்க. அவங்க எங்க போறோம் சார் சொல்லாமே கொண்டு விட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் இது கிளம்பாக்கம் அந்த மாதிரி கோயம்பேடு. சரி உங்களை கூட்டிட்டு போற காவல் ஆய்வாளர்கிட்டயோ இல்ல காவல்துறை நண்பர்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட நீங்க கேட்கலாம்ல இது எந்த இடம்னு? குப்பை கொட்டுற மாதிரி மனுஷனுங்களை கூட்டிட்டு வராங்களா? அப்ப கண்ணு தெரியலன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க எங்க இறக்கணும் எங்க இடம்னு சொல்றது இல்லையா? உங்களுக்கு மெயினா இன்சார்ஜ் யாரு? என்ன பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு? சரிங்கய்யா அவங்கள்ட்ட தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஆரம்பிச்ச கோரிக்கை மொத்தம் என்னென்ன அம்ச கோரிக்கைங்கய்யா? கரெக்டுங்கய்யா. ரெண்டாவது திருச்சியில் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பார்வையற்ற மகளிர் 12th படிக்கிற பொண்ணு இறந்து போயிட்டாங்க. எதனால இறந்து போயிட்டாங்க? அது சூசைட் சொல்றாங்க. சரி ஆனா சூசைட் கிடையாது. அவங்க மாற்றுத்திறனாளியா? மாற்றுத்திறனாளி பொண்ணு வந்து அவங்க என்ன எதனால மாற்றுத்திறனாளி? பார்வையற்ற மாற்றுத்திறனாளி. மாற்றுத்திறனாளிக்கு என்ன மாதிரி பிரச்சனை? சூசைடுனா என்ன மாதிரி சூசைடு? வீட்டுல சூசைட் பண்ணி வகுப்பறைனா அவங்க டீச்சரா வேலை பாக்குறாங்களா? ஸ்டூடெண்ட். ஒரு 12வது படிக்கிற மாணவிக்கா ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல 8 மணிக்கு சொல்றாங்க. ஆனா 6-7 மணிக்கு நல்லா தான் இருந்தாங்க. சரி 8 மணிக்கு சூசைட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. சரி ஆனா என்ன காரணம் தான் அதுக்கு உள்ள காரணம் சொல்ல மாட்டாங்க. மூணாவது கோரிக்கை மாசம் வந்து 1,500 கொடுக்கலாம் மேடம். அதை வந்து உயர்த்தி கேட்டிருக்கோம். 4வது கோரிக்கை டிகிரி படிச்சவங்களுக்கு உரிய வேலை வாய்ப்பு கேட்டிருக்கீங்க. 5வது கோரிக்கை உங்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க, முறையான வேலை நீங்க கேக்குறீங்க. 6வது கோரிக்கை தொழில் பயிற்சி இன்னும் முன்னேற்றம் எங்களுக்கு கொடுக்கணும்னு கேக்குறீங்களா? அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அப்படி இல்லையம்மா, உங்களுக்கு தான் வந்து ஆணையம்னு வந்து எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. ஒரு நிமிஷமா மாற்றுத்திறனாளிக்கு அரசாங்கம்
உங்களுக்கு செய்யலன்ற மாதிரி என்ன சொல்ல வரீங்க? அது தெளிவா சொன்னீங்கன்னா தான் நாங்க மக்கள் கிட்ட கொண்டு போக முடியும். அரசாங்கம் வந்து பொதுவாக எதுவுமே செய்யறதே இல்லை. அதாவது செய்யறேன் சொல்றதா வந்து அதாவது அந்த நேரத்துல என்னென்ன செய்யலன்னு சொன்னாதானுங்க செய்யலன்னு பொத்தாம இல்ல மேடம். இந்த வேலை வாய்ப்பு, இந்த ஓய்வூதியம் கேளுங்க. இந்த மாதிரி இவர் வந்து MABA முடிச்சிருக்காங்க. என்ன பண்றாங்க? நான் அவங்க ஒய்ஃப் நானு, எங்களுக்கு ஒரு குழந்தை 5th படிக்கிறான். வந்து ட்ரெயின் ஏறி டெய்லி வியாபாரம் தான் பண்ணாதான் எங்களுக்குலாம் வருமானம். சரி. அப்போ வந்து எங்களுக்கு நாங்க படிச்ச படிப்பை பொண்ணா அதுல வந்து 12வது வரையும் ஹாஸ்டல்ல படிக்கிறோம். சரி. மேற்கொண்டு வீட்லயே எல்லாரும் கஷ்டம். ஒரு கண்ணு தெரியாத பிள்ளைகளையும் ட்ரீட் பண்றது வேற, கண்ணு தெரிஞ்ச பிள்ளையை பண்றது வேற விஷயம். அப்போ வந்து அதுலயும் நாங்க ஒதுக்கப்பட்டு தான் எப்படியோ படிச்சு மேற்கொண்டு ஹாஸ்டல்ல இருந்து கஷ்டப்பட்டு சரி படிச்சு முடிச்சாவது நமக்கு ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சா ஒரு கண்ணு தெரியாத பரவாயில்ல, இவங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சதுக்கும் ஒரு பிரோஜனம் இல்லாம தான் இருக்கும். எங்க வீட்டுல தான் நாங்க ட்ரெயின்ல வியாபாரம் பண்ணி தான். அரசாங்கம் இன்னும் சொல்ல போனா அரசாங்கம் வந்து பார்வையற்றோர் சுத்தமா மதிக்கிறது இல்லை. பார்வையற்றவர்களை மதிக்கல நீங்க வந்து மொத்தமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியும். என்ன மாதிரி மதிக்கலன்றதுக்கு நீங்க கரெக்டா சொல்லணுங்களா? நாங்க என்னதான் படிச்சிருந்தாலும் எங்களுக்குள்ள அந்த படிப்புக்கான எங்களுக்குள்ள இந்த சலுகை எதுவுமே இல்லை. அங்க சொல்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாங்க வந்து பார்வையிட்ட மாவட்டத்தில் அதை இதை பண்றோம் இதை பண்றோம் சொல்றாங்க. இப்போ ஒண்ணும் இல்லை மேடம். இப்போ இந்த காலு நடக்க முடியாம இருக்காங்க இல்லையா? ஆமாங்கய்யா. அவங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கூட்டி தர்றாங்க. அப்ப உங்களுக்கு உண்டு இல்லங்கய்யா? இல்ல. எங்களுக்கு என்ன? ஆமாங்கய்யா. எதனால தரல நீங்க கேட்டிருக்கீங்களா? கேளுங்க. எங்களுக்கு சாதாரண ஒரு கருப்பு கண்ணாடி பாத்தீங்களா? சரிங்க. அந்த கண்ணாடி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கு, அது இது மாதிரி கூட பரவாயில்ல, இதோட மோசமான ஸ்டிக்கு. இப்போ ஒரு 10 வருஷமா ஒரு மொபைல் ஒன்று தராங்க. ஆளுக்கு ஒரு மொபைல், அதுவும் சாம்சங்ல ஒரு மொபைல் தராங்க. அதாவது அவங்களுக்கு மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபா வருது. எங்களுக்குலாம் ஒரு 10,000 கூட எங்களுக்கு வர பொருள் கூட அந்த தேராது. அந்த மாதிரி பண்ணாங்க. நீங்க இல்ல ஐயா, நீங்க பாருங்களா போன இதுல நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த கோரிக்கை நீங்க சொல்லுங்க. வேலை முக்கியம்ன்றீங்க. அந்த வேலைக்காக தான் இந்த உள்ளிருப்பா. சரி.